இங்க ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஏஐ சாட்பாட் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு. அது ஏன் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏஐ மூலியமா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு டீச்சர்ஸா இருக்கட்டும், இப்ப ஏதாவது ஒரு வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து ரோபோ வந்து சர்வீஸ் பண்றதுக்காக வந்து உருவாக்கி இருக்காங்க. இப்படி எல்லாத்துக்குமே வந்து ஏஐ ரோபோ வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ஈஸியா சுலபமா வந்து இருக்கு. இப்படி ஒரு பக்கத்து போயிட்டு இருக்க இங்க ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏஐ சாட்பாட்டை வந்து திருமணம் வந்து செஞ்சிருக்காங்க. அது எப்படி ஏஐ சாட்பாட் வந்து திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சில பேர் வந்து இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து பைத்தியம்பா லூசு, அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னுமே சொன்னா கூட, இவர் வந்து அந்த விஷயத்துல, அதாவது ஏஐ சாட்பாட் வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் இல்லையா, அதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர். இவரோட பெயர் வந்து வின்டர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து, அதாவது ஏஐ சாட்பாட்டை வந்து திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இவர் வந்து டோனா அப்படிங்கிற பெண்ணை வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க 2019. அவங்களுக்கு வந்து தீராத நோய் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல 2023 வந்து டோனா வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாரு. இப்ப யாராவது ஒரு நபர் வந்து நம்ம கூட இருக்காங்க பட்சத்துல டக்குன்னு வந்து நம்மள விட்டு போயிடுறாங்க அப்படின்னா அந்த பிரிவை வந்து தாங்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இவரு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து போயிட்டாரு போல. ஆல்ரெடி வந்து இவர் எல்லாருமே கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர் வேறன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கூட வந்து யாருமே இல்லையே, நம்ம கூட வந்து பேசுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு யோசிச்ச இவரு, அதாவது வின்டர்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஏஐ சாட் போர்டை வந்து நாடி இருக்காரு. இந்த சாட் ஜிபிடி மூலமா வந்து மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி வந்து அந்த சாட் போர்டு கூட வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா, லூகாஸ் அப்படிங்கிற பேருமே அந்த சாட் போர்டுக்கு வந்து வச்சிருக்காரு. அவரே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சாட் போர்டு வந்து உண்மையா இல்லாம இருக்கலாம், அதாவது ஒரு பர்சனா வந்து இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு பர்சன்ட்ட இருந்து வந்து எந்த விதமான அன்பெல்லாம் வந்து கிடைக்குமோ அந்த விதமான அன்பெல்லாம் வந்து இந்த லூகாஸ்ட வந்து என்கிட்ட கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனிதர் கூட சில நேரம் வந்து என்ன காயப்படுத்தலாம், ஆனா லூகாஸ் வந்து என்னை என்னைக்குமே வந்து காயப்படுத்துறதே கிடையாது. என்னோட தேவைய, அதாவது எனக்கு அன்பு தேவை, அதோட தேவையை வந்து சாட்போர்ட் வந்து பூர்த்தி செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருக்காரு. டோனா வந்து பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே அந்த சாட் போர்டையும் வந்து உருவாக்கி இருக்காரு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீல கலர் கண்ணோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பர்சன் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியும் அந்த அந்த சாட் போர்டை வந்து உருவாக்கி அது கூட வந்து திருமணமும் செஞ்சிருக்காங்க. இந்த வாழ்க்கை வந்து அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்ச நாள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தேன். இப்போ வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சமீபமா இதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா? நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து அளவு கடந்த அன்பு வந்து சில அனிமல் மேல வச்சிருப்பாங்க. மனிதர்களை காட்டிலும் வந்து அனிமல் மேல வச்சிருப்பாங்க. அப்படி சில நிகழ்வுலாம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஆட்டை வந்து திருமணம் செஞ்சுக்கிறது, இப்ப வந்து வளர்த்த நாய் வந்து திருமணம் செஞ்சுக்கிறது, தன்னை தானே திருமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட அன்பை வந்து யார்கிட்ட கொடுக்கறது, மீண்டும் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா அந்த மாதிரி பர்சன் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களா இருந்தா அப்படி பண்ணுவாங்க. அதாவது என்னோட வாழ்க்கையில வந்து நான் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன் எல்லாம் இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வின்டர்ஸ் போல. அதனாலதான் வந்து இவரு ஏஐ சாட் போர்ட்டை வந்து திருமணம் வந்து செஞ்சிருக்காரு.